இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்ற சீடர்களின் கேள்விக்கு இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து நடுவில் நிறுத்தி அழகாக விளக்கம் சொல்கிறார். சிறு பிள்ளைகளைப் போல் மாறுகிறவர்கள்தான் விண்ணரசில் பெரியவர் என்று பதில்மொழி கூறுகிறார். யார் இந்த சிறு பிள்ளைகள்? உடலால், உள்ளத்தால், அறிவால், ஆற்றலால் சிறியவர்கள்தான் இந்த சிறு பிள்ளைகள். எதற்கும் கடவுளையே முற்றிலும் நம்பி வாழ்பவர்கள். கடந்த மற்றும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள். இவர்கள்தான் கடவுளின் பார்வையில் மிக பெரியவர்களாக இருக்கின்றார்கள். வலிமையானதுதான் நிலைத்து வாழும் என்று டார்வினின் அறிக்கை கூறினாலும், இறைவனின் பார்வையிலும் செயல்பாட்டிலும் வலிமை குன்றியவைதான் வாழ்வு பெறுகின்றன. எளியவர்கள்தான் தேர்ந்து கொள்ளப்படுகின்றனர். ஒதுக்கப்பட்டவர்கள்தான் முன்னுரிமை பெறுகின்றனர். தாழ்நிலையில் உள்ளவர்கள்தான் உயர்த்தப்படுகின்றனர். ஆகவே சிறு குழந்தையைப் போல தாம் குறைவானவராக இருப்பது போல் நினைப்பவர்களை கடவுள் இரக்கத்துடன் கண்ணோக்குகின்றார். இவர்களே விண்ணரசில் மிக பெரியவர் என்று கூறி, நாமும் நமது சொற்கள், செயல்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் சிறு பிள்ளைகளைப் போல வாழ இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. நாமும் நமது வாழ்க்கையை, கடந்து வந்த பாதைகளை சீர்தூக்கி பார்த்து சிந்தனை செய்வோம். வலிமை இழந்தவர்களாக, எளியவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, தாழ்நிலையை அடைந்தவர்களாக உணர்ந்த தருணங்களில் கடவுளின் கரம் நம்மை வழிநடத்தி சென்றுள்ளதையும், அவரின் அளவற்ற அன்பும் அரவணைப்பும் இரக்கமும் நம்மை பாதுகாத்ததையும் எண்ணி பார்த்து நன்றி சொல்வோம். ஜெபம். அளவற்ற அன்பால் சிறு குழந்தைகளை நேசித்த இயேசுவே, நாங்களும் சிறு குழந்தைகளின் மனநிலையை கொண்டவர்களாய் வாழ்ந்து விண்ணரசுக்கு உரியவர்கள் என்ற மகிழ்வோடு இருக்க உம் அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.